வணக்கம். சித்தகேட் உணவே மருந்து மருந்தே உணவு. நானாவித சாதம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. அது குறிப்பு வரை எழுதி வச்சிருக்காங்க ஒரு சில ஏடுகளில். இந்த நானாவித சாதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் மருந்தை தனியாக சாப்பிட்டதே இல்லைங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடையே அழகாக இப்போ வந்து கிளறின சாதம், மெக்சிகோ பவுல் ரைஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது சாதத்திலோட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்திலேயே இந்த கலவை சாதம் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஒவ்வொரு சாதமும் பற்றி சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ செய்கிறோமே தவிர, ஆனால் அந்த காலத்துலேருந்தே இது இருந்துட்டு தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, அரிசி பருப்பு சாதம் இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கிறது. ஆனால் அதை சின்ன சம்பா அரிசியில் இந்த துவரம் பருப்பு போட்டு அவங்க நெய்யில் வந்து கடுகு தாளிக்காமல் உளுத்தம் பருப்பு தாளித்து இதை பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சாதம் சாப்பிடும் போது வாதுமை பருப்பு சேர்க்குறாங்க. வாதுமை பருப்புங்கிறது இப்போ இருக்கிற பாதாம் பருப்பு இல்லைங்க, நம்ம சவுத் இந்தியாவில் விளையிற பாதாம் பருப்பு மாதிரியே சின்னதாக உள்ள வாதுமை பருப்பு. வாதுமை பருப்பு தான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே